இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு சூப்பரான பாயசம் தாங்க செய்ய போகிறேன். ஏன் சாயங்காலம் செய்கிறேன்னு பார்த்தீங்களா, எல்லாம் போண்டா வடை கேட்பாங்க. சரி பாயசம் செஞ்சு கொடுக்கலாம். அப்பாவுக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி பிரியாவும் டெலிவரிக்கு அப்புறம் எதுவும் இனிப்புலாம் சாப்பிட முடியாது. சரி கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிக்க பிரியா அப்படி அப்பா கேட்டார். கேட்டு செஞ்சுட்டு பிரியா கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து நான் வந்து ஒரு கப்பில் வந்து இந்த கப்பில் தாங்க கம்மியில் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு நல்லா கழுவி அலசிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வந்து நெய்யில் போட்டு வறுத்து செய்வோம் பாயசத்துக்கு. அப்போ வந்து கழுவாமல் போட்டால் ஒரு மாதிரி குழக்குழான்னு ஆகிடும் அது மேலே இருக்கிற பவுட்ரு மாதிரிலாம். அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு வடித்தட்டில் போட்டு நல்லா வடிகட்டி அப்படியே விட்டுட்டா தண்ணி இல்லாமல் வச்சு இந்த மாதிரி இதுவாகிடும். நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறோம். இந்த பருப்பு வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் நல்லா சூப்பராக நல்லா மணமாக இருக்கும். அதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பும் சேர்த்துடலாம். கலரும் வந்து ரொம்ப மாறக்கூடாது. அதே சமயத்தில் பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக வறுபடணும். அப்போ தான் வந்து அந்த கொழப்பு இல்லாமல் பாயசம் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் பாயசம் வந்து. அதனால் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்ததுனால 2 கப்பு வந்து வெல்லம் சேர்த்துங்க. உங்களுக்கு அதிகம் வேணும்னாலும் அதிகமாக சேர்த்துங்க, கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி அந்த பால் எடுத்து ஊற்ற போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து அதிகமாக இருக்கட்டும். நான் வந்து 2 கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 2 கப்பு வெல்லம். பாருங்கள் பருப்பு வந்து 1, 2 வந்து கலர் மாறி இருக்கும். அப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடணும். இல்லைன்னா ஃபுல்லாகவே கலர் மாறிடும். நான் பருப்பு எடுத்த அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நிறைய விசில் வச்சா அப்படியே வந்து ரொம்ப வந்து பருப்பு வந்து குழஞ்சி போயிடும். அப்போ நம்ம கரண்டியில் கலக்க வந்து ரொம்ப இதுவாகிடும். பாசிப்பருப்பு வந்து 2 விசில் வந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். பாயசத்துக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து புழுங்கல் அரிசியும் ஒரு 3 ஏலக்காய் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். பொரி அரிசி வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நான் எடுத்துக்கிட்ட பருப்புக்கு 2 ஸ்பூன் வந்து போதும். பாருங்கள் அரிசி வந்து இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது. இது கூடவே வந்து ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவா? ஆமாம். இப்போ இதை மாற்றிக்கலாம் ஒரு கிண்ணத்தில். நான் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். இதுக்கு வந்து பாகு எல்லாம் தேவையில்லை. நல்லா கரைஞ்சால் போதும். கரைஞ்சி நல்லா கொதித்தா மட்டும் போதும். வெல்லம் ஒரு பக்கம் காயட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மிக்சியில் வந்து தேங்காய், ஏலக்காய், அரிசி இது 3 வந்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பால் வடிகட்டி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டாலும் நம்ம வந்து வடிகட்டிடணும். குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரண்டியில் இப்படி கலந்தாவே பருப்பு வந்து நல்லா நைஸாகிடும். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சு. இறக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வாங்குகிற வெல்லம் கல் மண்ணெலாம் இருக்குது. அதனால் வந்து வடிகட்டிக்கிட்டால் சுத்தமாக இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அடியில். இப்போ வெல்லம் பாகில் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெல்லம் பாகில் வந்து நம்ம பாசிப்பருப்பு ஊற்றிட்டோம். இந்த மாதிரி 1, 2 இருக்கணும். ரொம்ப வந்து பருப்பு இருக்கக்கூடாது. ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சூடு ஆற குடிக்கும் போது வந்து கட்டியாகிடும் பாயசம் வந்து. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காய், அரிசி, ஏலக்காய் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேணாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கம்மியாகவே கொதிச்சா போதும். 1 நிமிஷம் கொதிச்சா, ஃபுல்லாக வச்சிங்கன்னா 1 நிமிஷம், கம்மியில் வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் அது, அதனால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சிடுச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 10, 12 இருக்குது முந்திரி சேர்த்துக்கிறேன். லைட்டாக முந்திரி வந்து கலர் மாறும் போது நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுடுச்சு. பாயசத்தில் சேர்த்துக்கிறேன்.
டக்குன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் உட்காருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ காப்பி வைக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம இந்த பாயசமும் ரெடி பண்ணிடலாம். பாருங்க சூப்பராக இருக்கும். சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். ஆனால் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தானே உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். குடிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது கெட்டியாகிடுச்சுன்னா ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 2 டம்ளர் இல்லைனா குடிப்பாங்க. இவரெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பாருங்கள் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு பாயசம் ரெடி. நீங்களும் வந்து இந்த மாதிரி சாயங்காலமோ இல்லை மதிய விருந்துக்கோ ஏதாவது விருந்தாளி வந்தால் நம்ம வீட்டிலே வேணும்னா இந்த மாதிரி வந்து சேமியா ஜவ்வரிசி செய்கிறத விட பாசிப்பருப்பில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காராமணி வடை தாங்க செய்ய போகிறேன். காராமணி வந்து கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுங்க மதியம். அப்போயே வந்து கொஞ்சம் நிறையா ஊற வச்சுட்டேன் நான். சரி வடை சாயங்காலம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ காராமணி இருக்கும். ஊற வச்சதுனால நிறையா ஆயிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து கொஞ்சம் நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம காராமணி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 1 2ஆக இருக்கணும். கொஞ்சம் பருப்பு மாதிரியே இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு முறு நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து பருப்பாக இருக்கணும். கொஞ்சம் பேர் வந்து காராமணி வந்து முளை கட்டி அந்த தோலெல்லாம் எடுத்துருவாங்க உடச்சி. ஆனால் இந்த தோலோடு போட்டு செய்யும் போது தான் அந்த மொறுப்பு தன்மை இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோலோடு சாப்பிட்டா நல்லது தான். அது ஊற வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு செய்கிறத விட அந்த மாதிரி ஒரு மாதிரி செய்யலாம், இப்படியும் செய்யலாம். நம்ம இதே மாதிரி வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் பருப்பு வந்து அரைச்சாச்சு. இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காராமணி எப்போவுமே வடைக்கு வந்து மாவு அரைச்சா ஒரு அரை மணி நேரம் அப்படியெல்லாம் வந்து விடக்கூடாது. மற்ற பருப்புனால கொஞ்ச நேரம் இருந்து செஞ்சால் விட எண்ணெய் இழுக்காது. ஆனால் காராமணிலாம் அரைச்ச உடனே நம்ம வந்து வடை செஞ்சிடணும். இல்லை எண்ணெய் குடிக்குமா? ஆமாம். இது சோடா மாவில் போடக்கூடாதுல்ல? அதுக்கு தான் நான் காராமணியை வந்து தண்ணியிலே வந்து எடுத்து போட்டாலும் தண்ணி குடிச்சிட்ருக்கோம். நல்லா வடிகட்டி இருந்து அதனால தான் நான் இங்கே ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் ஒரு பக்கம் சூடேறின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்ச காராமணி வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ வடை அந்த அளவுக்கு சைஸ் வந்து உருண்டை பண்ணி தட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் தட்டி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டில் வச்சுக்கலாம். எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம உருண்டை பண்ணி வச்சுட்டா தட்டி போட்டுனே இருக்கலாம், ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இப்படி வச்சு நமக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக தட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மொறுப்பாக. அதனால் நைஸாக வந்து தட்டிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக போடுறோமோ அந்த அளவுக்கு வடை வந்து நல்லா மொறு நல்லாயிருக்கும். மெல்லிஸாக தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அந்த மொறு இல்லை காராமணி வடைன்னா அப்படி தான் இருக்கும். மீதி கடலப்பருப்பெல்லாம் கூட கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போல்லாம் எங்கள் பாட்டிங்கெல்லாம் வந்து காராமணி தான் ஊற வச்சுட்டு 1 படி 2 படி ஊற வச்சுட்டு உரலில் ஆட்டி நல்லா மொறுன்னு சூடாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் யாரும் இந்த அளவுக்கு சாப்பிட்றத உளுந்து கடலப்பருப்பு இப்படி சாப்பிட்றதுனால நம்ம வந்து எப்போது ஒரு முறை நமக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதா இருக்குது. இப்போ பாட்டி காலத்துலலாம் என்ன வடை செஞ்சாங்க, உளுந்து வடை செய்வாங்க. அப்படியே தோலோடு ஊற வச்சுட்டு உரலில் ஆட்டி செய்வாங்க. காராமணி செய்வாங்க, கொள்ளு செய்வாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. கடலப்பருப்புலாம் ரொம்ப ரேர் கடலப்பருப்புலாம் செய்கிறது. இப்போ வந்து என்னென்னவோ வடை செய்கிறாங்க. அதே மாதிரி வாழைப்பூ வச்சு வடை செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தோட்டத்துலேயே வாழை மரம் இருக்கும், வாழைப்பூ செய்வோம். ஆனால் எனக்கெல்லாம் வந்து எல்லா வடையுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது காராமணி வடைன்றது அதை விட ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம். பருப்புன்றதுனால காராமணின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு மாதிரி சீக்கிரமாக கலர் வராது, வெந்துடாது. ஒரு பக்கம் வந்து வடை வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்தவுடனே திருப்பி போட்டுடணும். பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்தவுடனே நம்ம வந்து வடை எடுத்துடணும். காராமணி வடைலாம் இன்னும் கருப்பாச்சுன்னா தீஞ்ச வாசனை வந்துடும். ரொம்ப நைஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தட்டி போடுங்க. நல்லா மொறு நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். சவுண்டு வருதா போகிறது? இருக்கிற மாவையெல்லாம் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சாயங்காலம் வந்து ஒரு சூப்பரான காராமணி வடை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் மீதி இவ்வளோ இருக்குது, சாப்பிட்றாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே செஞ்சுட்டேன் நான். நீங்களும் இதே மாதிரி சாயங்காலத்தில் ஸ்கூல் விட்டு வந்தாவோ ஆஃபீஸில் இருந்தால் இந்த மாதிரி சுட செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது காராமணி வடைன்னா நல்லா மொறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி காராமணி வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.